This sermon, Things That Ought to Be, was delivered on Sunday evening, December 5th, 1965 at the First Assembly of God in Rialto, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா ரியால்டோவில் உள்ள முதலாம் தேவனுடைய சபையிலே திங்ஸ் தட் ஆர் டு பி, இனி வரப்போகும் காரியங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Brother Boone and the congregation, this is certainly a great privilege for me to be back in San Bernardino again. This place holds many great memories of the days gone. சகோதரன் பூன் மற்றும் சபையோரே, சான் பெர்னார்டினோவில் மீண்டுமாக நான் இருப்பது நிச்சயமாகவே எனக்கு ஒரு மகத்தான சிலாக்கியமாயிருக்கிறது. இந்த ஸ்தலமானது கடந்த நாட்களின் அநேக மகத்தான வரலாற்று குறிப்புகளை வைத்திருக்கிறது. To hear that the visit here still have living influence, why it certainly makes you feel glad that the Lord directed us this way years ago. அதை கேட்பதும் இங்கு விஜயம் செய்வதும் இன்னமும் ஒத்தகால விளைவையே உண்டு பண்ணுகிறது. ஏன், அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே கர்த்தர் நம்மை இந்த ஒரு வழியில் வழிநடத்தினார் என்பது நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியான உணர்வு கொள்ள செய்கிறது. I was sitting out there in a parking lot just now trying to remember one of the events that taken place. நான் சற்று முன்பு அங்கே வாகனத்தை நிறுத்தும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது சற்று முன்னர் சம்பவித்திருந்த சம்பவங்களில் ஒன்றை நினைவு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். It was Mrs. Isaacson had been my interpreter in Finland on a Finnish campaign, and she came to the car when I was just leaving, and she said, "Your voice of Finland." பின்லாந்தில் நடைபெற்ற பின்லாந்து கூட்டங்களில் திருமதி ஐசக்சன் என்பவரே என்னுடைய மொழிபெயர்ப்பாளராயிருந்து வந்தார். நான் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது அவள் காரண்டை வந்தாள். அப்பொழுது அவள், நீங்கள் பின்லாந்தின் சத்தம் என்றாள். I just wonder if Miss Isaacson lives around here. I didn't know. She wouldn't have to be present tonight, I suppose. Miss May Isaacson. And she's from Finland. திருமதி ஐசக்சன் இங்கு எங்காயிலும் வசிக்கின்றாளா என்று நான் வியப்படைகின்றேன். எனக்கு தெரியாது. அவள் இன்றிரவு கூட்டத்திற்கு வந்திருக்க மாட்டாள் என்றே நான் நினைக்கிறேன். திருமதி மே ஐசக்சன் அவள் பின்லாந்திலிருந்து வந்திருக்கிறாள். And another outstanding thing that brought to my memories was a little waitress in a restaurant that I eat somewhere near it. They call the Antlers Hotel. I believe that's right now. அதன் பின்னர் என் நினைவிற்கு கொண்டு வரப்பட்ட மற்றொரு முதன்மையான காரியம், நான் உணவு அருந்தும் ஒரு உணவு விடுதி மேசை பணியாள் ஒருவர் இருந்தாள். அந்த உணவு விடுதி இங்கெங்கோ அருகில்தான் உள்ளது. அவர்கள் அதை ஆண்ட்லர்ஸ் உணவு விடுதி என்று அழைக்கின்றனர். இப்பொழுது அது சரி என்று நான் நினைக்கிறேன். And the little lady I was praying with her. She's a nice little lady, but she wasn't a Christian. I'd invite her to the meeting. அங்கு ஒரு சிறு பெண்மணி இருந்தாள். நான் அவளோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவள் அருமையான சிறு பெண்மணியாயிருந்தாள். ஆனால் அவள் ஒரு கிறிஸ்தவளா இல்லாதிருந்தாள். நானோ அவளை கூட்டத்திற்கு அழைத்தேன். And she had lost a baby, and I believe that her husband, they were separated, and we was praying that she would make up with her husband, or they would make up together. So I just wonder if that little lady could be present. See that? அவள் ஒரு குழந்தையை இழந்து விட்டிருந்தாள். அவளுடைய கணவனை, அதாவது அவர்கள் பிரிந்து விட்டிருந்தனர் என்று நான் நம்புகிறேன். அவள் தன்னுடைய கணவனோடு இணைய வேண்டும் அல்லது அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். எனவே அந்த சிறு பெண்மணி இந்த கூட்டத்தில் இருக்கிறாளா என்று நான் சற்று வியப்படைகின்றேன். பார்த்தீர்களா? And then another event taking place was a little baby that was brought from somewhere about a day's drive, and it had died. It was laying in the mother's arms and was brought back to life. Was that person present here? அதன் பின்னர் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு சிறு குழந்தையை எங்கிருந்தோ சுமார் ஒரு நாள் பயண தூரத்திலிருந்து கொண்டு வந்திருந்தனர். அது மரித்து போய் அந்த தாயினுடைய கரங்களில் இருந்தது. அப்பொழுது மீண்டும் ஜீவனுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நபர் இப்பொழுது இங்கே இருக்கிறாளா? And it comes, I believe, from the state up in this way around is above here. இங்கே மேல் மாநிலத்திலிருந்து இந்த வழியாக வந்தனர் என்று நான் நம்புகிறேன். And the little mother had drove all night long, and the father
and the little mother sitting there sadly holding her little dead form baby. அந்த சிறு தாய் இரவு முழுவதும் காரோட்டி வந்திருந்தாள். அந்த சிறு தாயாரும் தந்தையும் அங்கே விசிரமாகவே அமர்ந்தவர்களாய் இருக்க, அவள் தன்னுடைய கரங்களில் மரித்து போன குழந்தையை வைத்திருந்தாள். And I thought such faith, if I was the biggest hypocrite in the world, God would have honored that mother's faith. அப்பொழுது நானோ, என்னே ஒரு விசுவாசம், நான் உலகத்திலேயே மிக பெரிய மாய்மாலக்காரனாய் இருந்தாலும் தேவன் அந்த தாயினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இருப்பார் என்றே எண்ணிக்கொண்டேன். Holding the little baby in the hands like that, praying. It got warm, it began moving. Opened his little eyes, I handed it back to the mother. அந்த சிறு குழந்தையை என்னுடைய கரங்களில் இந்த விதமாக பிடித்துக் கொண்டு ஜெபித்தேன். அப்பொழுது அது உஷ்ணமடைந்து அசையத் துவங்கி தன்னுடைய சிறு கண்களை திறந்தது. அப்பொழுது நான் அதை அதனுடைய தாயினிடம் திரும்ப கொடுத்தேன். So they was from somewhere. I do not think they were Pentecostal, though. They were just, I believe it was just some church that from some, I don't know, even there was Christians, and I never asked them. I was just so elated about the little baby being brought to life again. அவர்கள் எங்கிருந்தோ வந்திருந்தனர். அவர்கள் பெந்தேகோஸ்தையினர் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சபையை சேர்ந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது. நான் அதையும் கூட அவர்களிடத்தில் ஒருபோதும் கேட்கவே இல்லை. அந்த சிறு குழந்தை மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டதை குறித்து நான் மிகவும் குதூகூலம் அடைந்தேன். Since then, Brother Boone, much waters went down the river, but we're still serving the same God who remains the same yesterday, today, and forever. அப்பொழுதிலிருந்து அநேக சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் நாம் இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அதே தேவனையே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். Just looking around, seeing Brother Leroy Cobb sitting here. It's the first time I've seen him for a long time. Paul, that's right. Leroy was your father, that's right. He's in Russia tonight, so pray for him. Oh my, Russia. நான் சுற்றும் முற்றும் நோக்கி பார்க்கையில் சகோதரன் லீராய் காப் இங்கு உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இதுவே முதன்முறையாக நான் அவரை காண்கிறதாகும். பால், சரி. லீராய் உங்களுடைய தந்தையாயிருக்கிறார். சரி. ஓ, என்னே, ரஷ்யா. Well, that's I know this gallant soldier there. He's there on the business of the king. இந்த தீரமான போர் வீரர் அங்கிருப்பதை நான் அறிவேன். அவர் அங்கே ராஜாவின் பணியில் ஈடுபட்டிருப்பதையும் நான் அறிவேன். So I'm certainly happy to be here and to hear this young minister saying he was inspired by the ministry that we had while we were here. Such a great thrill that is. எனவே நாங்கள் முன்பு இங்கிருந்தபோது எங்களுக்கு உண்டாயிருந்த ஊழியத்தினால் இந்த வாலிப ஊழியர் ஆவியின் ஏவுதலை அடைந்ததாக அவர் கூறுகிறதை கேட்பதற்காகவும் நான் இங்கிருப்பதற்காகவும் நிச்சயமாகவே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது எப்பேற்பட்ட ஒரு மகத்தான மெய் சிலிர்ப்பு கொண்டதாயிருக்கிறது. And I'm trusting now that knowing we've got the people are standing and we won't keep too long. Remember those great healing services. இப்பொழுது ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் அவர்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் அந்த மகத்தான சுகமளிக்கும் ஆராதனைகளை நினைவு கூறுகிறோம். Then I understand that there is a brother here in the neighborhood somewhere holding a healing campaign. A brother Leroy Jenkins, I believe that's right. So I'm very thankful and trusting that the Lord is blessing him and giving him a great service. இங்கெங்கோ அருகாமையில் ஒரு சகோதரன் லீராய் ஜென்கின்ஸ் என்பவர் இருக்கிறார் என்றும் அந்த சகோதரன் ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்துவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். அது சரியென்றே நான் நினைக்கிறேன். எனவே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு மகத்தான ஆராதனையை கொடுப்பார் என்றும் நான் நம்பி மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். I felt really honored tonight to come into a church like this. I always feel better in a church than I do in those auditoriums. There's nothing against the auditorium. என்னே, இதை போன்ற ஒரு சபைக்கு இன்றிரவு வந்திருப்பதில் நான் உண்மையாகவே பெருமைப்படுகிறேன். நான் அந்த அரங்கங்களில் இருப்பதை காட்டிலும் ஒரு சபையில் இருப்பதையே எப்பொழுதும் மேலாக உணர்கிறேன். அரங்கங்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை. You know, it may be a superstition or it seems to me like a truth. ஆனால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கலாம் அல்லது எனக்கோ அது ஒரு உண்மையை போன்றே தென்படுகிறது. See, you go into those auditoriums where there's fights, wrestles, burlesque, everything else going on. Evil spirits seems to hang around them places. Now that may seem a superstition, but it isn't. So. புரிகின்றதா? நீங்கள் அந்த அரங்கங்களுக்குள்ளாக செல்லும் போது அங்கே குத்து சண்டைகளும் மல்யுத்தங்களும் நையாண்டியான நகைச்சுவை காட்சிகள் போன்றவைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் அந்த இடங்களை சுற்றிலும்
பொல்லாத ஆவிகள் தொங்கிக் கொண்டிருப்பதை காணலாம். இப்பொழுது அது ஒரு கண்மூடித்தனமாக தென்படலாம், ஆனால் அது அவ்வண்ணமாக மூட நம்பிக்கை அல்ல. But when you come into a church, you usually certainly a spiritual congregation. It seems like that is you feel more at liberty, like there's something, the presence of God is there. It seems to be different. ஆனால் நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக வரும்போது, நீங்கள் வழக்கமாக நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளாக வரும்போது நீங்கள் அதிகமான விடுதலையை உணர்வது போலவும், அங்கே ஏதோ ஒரு காரியம் உண்டு என்று உணர்வது போன்றே தென்படுகிறது. ஏனென்றால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. எனவே அது வித்தியாசமாய் தென்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். I don't know what effect the building has, but it's where the people are congregating. Of course, the same people are at the other place, but on those evil grounds. Maybe just me thinking that way. But anyhow, I'm glad to be here tonight. அந்த கட்டிடம் என்ன விளைபயனை உடையதாக இருக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் அங்குதான் ஜனங்கள் ஒன்று கூடுகின்றனர். இயல்பாகவே ஜனங்கள் மற்ற இடங்களிலும் கூடுகின்றனர், ஆனால் பொல்லாத காரியங்களுக்காகவே கூடுகின்றனர். ஒரு கால் நான் இதை அந்த விதமாக நினைக்கலாம், ஆனால் எப்படியாயும் இன்றிரவு நான் இங்கிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். And now we won't not keep you too long, cause it's a standing audience, and we are going tomorrow night at some other place here. I don't even know where it's at. It's near here. Orange Show Auditorium for the services tomorrow night. இப்பொழுது கூட்டத்தினர் நின்று கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. நாளை இரவு நாங்கள் இங்குள்ள வேறொரு இடத்திற்கு செல்ல போகிறோம். அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது, ஆனால் அது இங்கு அருகில் இருக்கிறது. எங்கே? ஆரஞ்சு காட்சி அரங்கம். அதுவே நாளை இரவு ஆராதனைக்கான இடமாகும். But this is between. I'm speaking on a tour for the businessman's, full gospel businessman's group, which I've had the privilege of speaking around the world for them. And so in there, a very dear friend invited us over here, and we're glad to be in the assembly tonight. இதற்கு இடையில் நான் பயணம் மேற்கொண்டுள்ள முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய குழுவில் பேசுகிறேன். அவர்கள் பேரில் உலகம் முழுவதும் பேசும் ஸ்லாகியம் எனக்கு உண்டாயிருக்கிறது. எனவே இங்கு மிக அருமையான நண்பர் ஒருவர் இங்கே எங்களை அழைத்தார். ஆகையால் இன்றிரவு நாங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். Now before we open the Bible, now anybody that's got physical strength can open it in this manner, see? But it takes the Holy Spirit to open the Word for us, open our understanding and reveal the Scriptures. இப்பொழுது நாம் வேதாகமத்தை திறப்பதற்கு முன்பு, இப்பொழுது சரீர பிரகாரமான பலனை கொண்ட எவரும் இந்த விதமான முறையில் இதை திறக்க முடியும், புரிகின்றதா? ஆனால் வார்த்தையை நமக்கு திறந்து கொடுக்கவும் நம்முடைய மனதை திறந்து இந்த வேத வாக்கியங்களை வெளிப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் அவசியமாயிருக்கிறார். I believe in the Bible. I believe that it's God's Word. And I believe that the earth or the peoples of the earth will be judged someday by this Word. Now that may seem strange. Now there's many different with that idea. நான் வேதாகமத்தில் உள்ளதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டே என்றோ ஒரு நாள் இப்பூமி இல்லை, இப்புவியின் ஜனங்கள் நியாயந்தீர்க்கப்படுவர் என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அது வினோதமாக தென்படலாம். இப்பொழுது அநேகர் வித்தியாசமான கருத்தினை கொண்டிருக்கின்றனர். I was talking to a very loyal friend of mine not long ago who is Catholic, and he said God will judge the world by the Catholic Church. If that's so, which Catholic Church? நான் அண்மையில் கத்தோலிக்கனாய் இருக்கிற என்னுடைய மிக நம்பிக்கைக்குரிய நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர், தேவன் கத்தோலிக்க சபையை கொண்டே உலகத்தை நியாயந்தீர்ப்பார் என்றார். அப்படியானால் அது எந்த கத்தோலிக்க சபை? புரிகின்றதா? If he judges it by the Methodists, then what about the Baptists? See? If he judges it by one, the other one's lost. So there's too much confusion there. ஆகையால் அவர் மெத்தோடிஸ்டுகளை கொண்டு நியாயந்தீர்ப்பாரானால் அப்பொழுது பாப்டிஸ்டுகளை குறித்து என்ன? புரிகின்றதா? அவர் ஒரு சபையை கொண்டு நியாயந்தீர்ப்பாரானால் அப்பொழுது மற்ற சபை இழக்கப்படுகின்றது. ஆகையால் அங்கு அதிகப்படியான குழப்பம் ஏற்பட்டுள்ளது. But we have to go to it to find our true statement, and the Bible says that God will judge the world by Jesus Christ. Amen. And he is the Word. ஆனால் நாம் அதற்கு நம்முடைய உண்மையான விவரத்தை கண்டறிய வேதாகமத்திற்கே செல்ல வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டே உலகத்தை நியாயந்தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். St. John 1, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God.
And the Word was made flesh and dwelt among us. பரிசுத்த யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறுகிறது. And Hebrews 13:8 says he's the same yesterday, today and forever. And I believe that to be the truth. எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. அது சத்தியமானது என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that in God in the beginning, being the infinite God, he's finite and or infinite rather, and we're the finite. His mind is so much greater, and we in our little finite mind cannot understand his great infinite wisdom. இப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவன் ஆதியில் தேவன் முடிவற்ற தேவனாயிருக்கிறார். அவர் முடிவுள்ளவராக இல்லை, சரியாக கூறினால் முடிவற்றவராகவே இருக்கிறார். நாம் முடிவுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சிந்தை மிக மகத்தானதாய் இருக்கிறது. எனவே நம்மால் நம்முடைய சிறிய முடிவுள்ள சிந்தையினால் அவருடைய மகத்தான முடிவற்ற ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. But therefore, when he speaks anything, it may seem very strange to us to hear him say a certain thing in the Scripture. But it's got to happen. I believe that his words will never pass away. ஆகையால் அவர் ஏதாவது காரியத்தை பேசுகிற போது அது நமக்கு மிகவும் வினோதமாக தென்படலாம். வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் கூற நாம் கேட்கும் போது அது சம்பவித்தே தீர வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று நான் விசுவாசிக்கிறேன். Therefore, I believe that God, knowing that we in our little finite mind could not interpret his great mind, he interprets his own word. He doesn't need any interpreter. He interprets his own word by vindicating that word in its season. ஆகையால் நாம் நம்முடைய சிறிய முடிவுள்ள சிந்தனையினால் அவருடைய மகத்தான சிந்தனையை வியாக்கியானிக்க முடியாது என்பதை தேவன் அறிந்தவராய் தம்முடைய சொந்த வார்த்தையை அவரே வியாக்கியானிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு எந்த வியாக்கியானியுமே தேவைப்படுகிறதில்லை. அவர் அந்த வார்த்தையை அதனுடைய காலத்தில் ரூபகாரப்படுத்துவதன் மூலமே தம்முடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். I believe that God in the beginning, that Noah was the word for that day, for his message. Now along come, after that come Moses. ஆதியிலே நோவா அவருடைய செய்திக்கான அந்த நாளுக்கான வார்த்தையாய் இருந்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அதற்கு பிறகு மோசே வருகிறார். Now Moses could not have taken Noah's word. He could not build a ship and float them out of Egypt down the Nile River to the promised land or so forth. His message didn't work in Noah's day. That was a part of God's word that was vindicated to be truth by Moses. இப்பொழுது மோசே நோவாவினுடைய வார்த்தையை எடுத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அவன் ஒரு பேழையை கட்டி எகிப்திலிருந்து மிதக்கவிட்டு அவர்களை நைல் நதியினூடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றிருக்க முடியாது. அவ்வாறே அவனுடைய செய்தி நோவாவினுடைய நாட்களில் கிரியை செய்யவில்லை. அது தேவனுடைய வார்த்தையின் பாகமாய் இருந்து மோசேயினால் அது சத்தியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. Neither could Jesus have had Moses' word, and the Luther could have not maintained the word of the Catholic Church. Wesley, he could not maintain Luther's word, and the Pentecostal, they could not take the Methodist word. They see. இயேசுவும் மோசேயினுடைய வார்த்தையை பெற்றிருந்திருக்க முடியாது. லூத்தர் கத்தோலிக்க சபையின் வார்த்தையில் நிலைத்திருந்திருக்க முடியாது. வெஸ்லியும் லூத்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்திருக்க முடியாது. பெந்தேகோஸ்துக்கள் அவர்கள் மெத்தோடிஸ்டுகளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. புரிகின்றதா? The church is growing each age. It's allotted in the scripture here. So God, through the Holy Spirit, reveals his word by manifesting it and vindicating it itself, showing that it's his word being brought to pass in the day that is promised. சபையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அதனுடைய பங்கு இங்கே வேதத்தில் தனியாக கூறப்பட்டிருந்தது. எனவே தேவன் பரிசுத்த ஆவியினூடாக தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவரே அதை வெளிப்படுத்தி அவரே அதை ரூபகாரப்படுத்தி தம்முடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள நாளில் நிறைவேற்றப்படுகிறதை காண்பிக்கிறார். Jesus said that. He said, if you can't believe me, believe the works that I do, for they testify of who he was. See, if anyone were to know the scripture. இயேசு அதை கூறினார். அவர் நீங்கள் என்னை விசுவாசிக்காவிடில் நான் செய்கிற கிரியைகளையாவது நம்புங்கள் என்றார். ஏனென்றால் அவைகள் அவர் யாராய் இருந்தார் என்பதை குறித்து சாட்சி பகர்ந்தன. பாருங்கள், யாராகிலும்
வேத வாக்கியத்தை அறிந்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். Now, he comes so oddly, so strange, that the people didn't want to believe him because he, being a man, was making himself God. இப்பொழுது அவர் மிகவும் வினோதமான, மிகவும் விசித்திரமான முறையில் வந்தபடியால் ஜனங்கள் அவரை விசுவாசிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மனிதனாயிருக்க தன்னை தேவனாக்கி கொண்டார் என்றனர். So he was God in form. God was in Christ, reconcile the world to himself. And no man can do these works without God be with him. As we know, Nicodemus said that the Sanhedrin believed that. ஆனால் அவர் அந்த ரூபத்தில் தேவனாயிருந்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று நாங்கள் அறிவோம் என்று நிக்கதேமு கூறினான். சனகரிப் சங்கமும் அதை விசுவாசித்தது. Now we know that word, if they would have known the word, he said, if you'd have known Moses, you'd have known me, because Moses wrote of me. இப்பொழுது நாங்கள் அந்த வார்த்தையை அறிவோம். அவர்கள் அறிந்திருந்தார்களானால் நலமாயிருந்திருக்குமே. அவர், நீங்கள் மோசேயை அறிந்திருப்பீர்களேயானால் நீங்கள் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்றார். And if they look back in the scripture and see what the Messiah was supposed to do, then they'd have known him by the vindication that God through Christ was reconciling the world to himself and bringing to pass all the promises that was of the Messiah that he was to do. Jesus bore record of that word, making that word live for that day. நாம் பார்ப்போம், மேசியா என்ன செய்ய வேண்டியவராய் இருந்தார் என்பதை காணும்படியாக அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருந்தால் அப்பொழுது தேவன் கிறிஸ்துவினூடாக உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டதையும் மேசியா செய்ய வேண்டி இருந்த அவரை குறித்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற அந்த ரூபகாரப்படுத்தலின் மூலம் அவர்கள் அவரை அறிந்திருந்திருப்பார்கள். இயேசு அந்த வார்த்தையை குறித்து சாட்சி பகர்ந்தார். அந்த நாளுக்கான வார்த்தையை ஜீவிக்க செய்தார். And I believe that's the same thing we live in today. God bearing record of his word by vindicating what he said he would do. நாம் ஜீவிக்கிற இந்நாளிலும் அதே காரியமே உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்ன செய்வதாக கூறினாரோ அதை ரூபகாரப்படுத்துவதன் மூலமே அவர் தம்முடைய வார்த்தையை குறித்து சாட்சி பகர்கிறார். Now, we know that this is the day of salvation, where God is calling man from the world, from a life of sin to a life of service. இப்பொழுது இது இரட்சிப்பின் நாளாய் இருக்கிறது என்றும் தேவன் மனிதரை உலகத்திலிருந்து ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து ஒரு ஜீவ பணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். And in the day that God has poured out his spirit from on high, great signs and wonders are to accompany the ministry of this day. இந்நாளின் ஊழியத்தில் மகத்தான அற்புத அடையாளங்கள் பின்தொடரும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றியிருக்கிறார். This is when the former and latter rain are falling together. And we know that there's supposed to be great signs and wonders, which in many great denominations, this is turned down. இது முன்மாரியும் பின்மாரியும் சேர்ந்து பெய்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. மகத்தான அற்புத அடையாளங்கள் நிகழ வேண்டியதா இருக்கின்றன என்பதை நாம் அறிந்துள்ளோம். அநேக பெரிய ஸ்தாபனங்கள் இதை புறக்கணித்து விட்டிருக்கின்றன. But I'm very thankful for these open doors that I've had to go into and the inspiration it's given to young man like your pastor here that's caused them. ஆனால் நான் உள்ளே செல்வதற்கு எனக்கு உண்டாயிருக்கின்ற இந்த திறந்த வாசல்களுக்காகவும் இங்கே உங்கள் போதகரை போன்ற வாலிபர்களுக்கு அது ஆவியின் ஏவுதலை அளிப்பதற்காகவும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அதுவே அவர்களுடைய உற்சாகத்திற்கு காரணமாய் உள்ளது. As I'm beginning to get old and know that my days are numbered, and know now that these young men can take this message and sweep it on to the coming of the Lord if he doesn't come, and my generation, which I'm hoping to see him. I look daily for him and watch, keeping myself prepared for that hour. எனக்கு வயதாகிக் கொண்டே போக துவங்குகின்ற காரணத்தால் என்னுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதை அறிவேன். அவர் என்னுடைய சந்ததியில் வரவில்லை என்றால் இந்த வாலிபர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் கொண்டு செல்ல முடியும் என்பதையும் இப்பொழுது அறிவேன். நான் அவரை காணும்படியாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் அவருக்காக தினந்தோறும் எதிர்நோக்கி இருக்கிறேன். கவனமாய் விழித்திருக்கிறேன். அந்த வேலைக்காக என்னை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். Now, let us speak to the author before we read his book as we bow our heads. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் அவருடைய புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னர் நாம் ஆக்கியோரிடத்தில் பேசுவோமாக. Heavenly Father,
We are grateful to Thee to be alive tonight, to return back to this great city, sitting here in this panoramic here of the mountains, looking up and seeing the snow and the orange blossoms blooming at the same time. What a magnificent world you give us to live in. பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் உயிரோடு இருப்பதற்காகவும் இந்த மகத்தான பட்டணத்திற்கு திரும்பி வந்துள்ளதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இங்குள்ள இந்த மலைகளின் காட்சியையும் அவைகளில் காணப்படும் பனியும் அதே சமயத்தில் ஆரஞ்சு மொட்டுகள் மலர ஆரம்பிப்பதையும் காணும்படியாக இந்நகரம் அமைந்திருக்க என்னே ஒரு மகத்துவமான உலகத்தை நீர் எங்களுக்கு ஜீவிக்கும்படி அளித்திருக்கின்றீர். And how that we see that man has disturbed and acted in this world, it makes us ashamed of ourselves, Father. ஆனால் மனிதனோ அதை எவ்வளவாய் தாறுமாறாக்கி செயல்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் காணும்போது பிதாவே, அது நாங்களே எங்களை குறித்து வெட்கமடையும்படி செய்கிறது. We are here tonight to try to put forth our efforts to try to cause man to see this great thing that God has done and know that there's something greater just beyond. தேவன் செய்திருக்கிற இந்த மகத்தான காரியத்தை மனிதர் காண வேண்டும் என்று முயற்சிக்கவும், இதை பார்க்கிலும் மகத்தான ஏதோ ஒன்று மறுகரையின் அப்பால் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எங்கள் முயற்சியை எல்லாவிடங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்றிரவு இங்கிருக்கிறோம். May we look to that tonight, Father, as we turn into your word and read it. We can read it, Father, but let the Holy Spirit reveal it to us through the revelation, for we asked it in Jesus' name. Amen. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு திரும்பி அதை வாசிக்கையில் இன்றிரவு பிதாவே, நாங்கள் அதை நோக்கி பார்ப்போமாக. பிதாவே, நாங்கள் அதை வாசிக்க முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்பாட்டினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Now, you that like to perhaps take notes and to read the scripture with the minister as usually they read it. இப்பொழுது ஊழியரோடு வேத வாக்கியத்தை வாசிக்கும்படி குறிப்பெடுத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கமாகவே அவர்கள் அதை வாசிப்பது உண்டு. And it used to be when years ago I didn't have to write down my scriptures and so forth, but I got a little older since then. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நான் வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் இப்பொழுதோ எனக்கு சற்று வயதாகிவிட்டது. See, I just passed 25 just recently. 25 years ago, so it's makes it a little bad. But I'm still trying to hold on to everything that I know to do in His Word until He calls me. புரிகின்றதா? நான் அண்மையில் ஊழியத்தில் 25 ஆண்டுகளை கடந்து விட்டேன். ஆகையால் அது எனக்கு சற்று தொல்லையை ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர் என்னை அழைக்கும் வரையில் அவருடைய வார்த்தையில் எனக்கு செய்யத் தெரிந்த ஒவ்வொரு காரியத்தையும் தொடர்ந்து செய்யும்படிக்கே நான் இன்னமும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். Now let us turn to St. John, the 14th chapter, very familiar scripture that we want to read tonight to draw from this context, the Lord willing. இப்பொழுது நாம் பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோமாக. இன்றிரவு நாம் வாசிக்க விரும்புகிற மிக அறிந்த வேத பகுதியாகிய இதிலிருந்து ஒரு பொருளை கர்த்தருக்கு சித்தமானால் எடுக்க விரும்புகிறேன். Nearly all knows this. It seems to be many times it's used in funeral services. If there ever was a time that I'd like to preach a funeral service, it'd be to this world. Let it die and be born again. இந்த பகுதியை கிட்டத்தட்ட யாவரும் அறிந்துள்ளனர். அநேக சமயங்களில் இது அடக்க ஆராதனைகளில் பயன்படுத்துகின்றபடியால் இது அப்படிப்பட்ட வேத பகுதியை போன்று தென்படுகிறது. நான் எப்பொழுதாயிலும் ஒரு அடக்க ஆராதனையில் பிரசங்கிக்க விரும்பினால் அது இந்த உலகத்திற்கானதாயிருக்கும். எனவே உலகமானது மரித்து மீண்டும் பிறக்கட்டும். St. John 14:1-7. I believe I have marked down here. பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை என்று நான் நம்புகிறேன். எனவே அதை இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். Let not your hearts be troubled. If you believed in God, believe also in me. In my Father's house is many mansions. If it were not so, I would have told you. I go and prepare a place for you. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். If I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there you may be also. Where I go, you know, and the way you know. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கின்றீர்கள் என்றார். Thomas saith unto him, Lord, we know where thou goest, and how can we know the way? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். Jesus said unto him, I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். If you had known me, you should have known my Father also, and from henceforth you know him and have seen him. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். May the Lord add his blessings to the reading of his word, and we won't refer to it again. And times as we go on, while we want to just speak a little lesson to the church. வாசித்த அவருடைய வார்த்தையுடன் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நாம் சபைக்கு ஒரு சிறிய பாடத்தை எடுத்துரைக்க விரும்புகையில் நாம் அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரங்களில் நாம் மீண்டும் இந்த வேத பாடத்தை குறிப்பிடுவோம்.